நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் அரியலூர் மாவட்டம்ங்க. இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்தோம்னா தூதூர் அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ் இருக்கு. இன்னைக்கு அங்கே தான் நம்ம பயணியர் பயோடேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோங்க. இந்த வீடு ஏற்கனவே கட்டின வீடு தாங்க. இப்போ இவங்க ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இடம் இருக்கு. அங்கே தான் நம்ம பயணியர் பயோடேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த கஸ்டமர் சிங்கப்பூரில் இருக்காரு. இவர் இன்டர்நெட்டில் எல்லா பயோ டேங்கையும் அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம பயணியர் பயோடேங்கை சூஸ் பண்ணியிருக்காருங்க. இந்த இடத்துல என்னன்னா சுற்றியுமே வயல் இருக்கிறதுனால நீங்கள் கான்கிரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டினீங்கன்னா சீக்கிரமாக நிறைஞ்சிரும். நீங்கள் திரும்ப திரும்ப க்ளீன் பண்ணிங்கனாலும் அதை நிறைஞ்சிட்டு தாங்க இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், சுற்றியுமே மரங்கள் இருக்குங்க. அதனால நீங்கள் கான்கிரீட்டில் பயோடேங்க் சூஸ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை பிவிசியில் இருக்கிற பயோடேங்கை சூஸ் பண்ணிங்கனாலும் சரி, மரத்தோட வேர்கள் அந்த டேங்கை துளையிட்டு உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் வெளியே வந்துருங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோடேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ, இதிலிருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ வெளியே வரதோ, இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராதுங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோடேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணவே தேவையில்லைங்க. சிட்டிஸ் மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி டீப் வில்லேஜில் கூட நம்ம பயணியர் பயோடேங்கை நம்ம சைட் இன்ஜினியர் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், இதனோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். தேங்க்யூ.